இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைக்கிறேன். பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ பாடுகள், உபத்திரவங்கள், நிந்தைகள், அவமானங்கள், ஏளன பேச்சுகள் ஒவ்வொன்றையும் கடந்து நாம் வந்து கொண்டு இருக்கிறோம். எப்போ தான் ஆண்டவர் என் கண்ணீரை துடைப்பாரோ, என் நிந்தையை மாற்றிப்படுவாரோ என்று சொல்லி நீங்கள் அங்கலாய்த்து கதறி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்தா சொல்கிறாரு, உன் கண்ணீரை துடைத்து உன் நிந்தையை முற்றிலுமாய் உன்னை விட்டு நினைச்சுவேன் நீக்கி போடுவேன் என்று சொல்கிறார். என்னென்ன காரியத்திற்கெல்லாம் நீ கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறாயோ அந்த காரியத்தில் இருக்க நிந்தனைகளை எல்லாம் நான் நீக்கி போடுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். வாசிக்கிறேன் கேளுங்க. ஏசாயா 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலுமிருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார். இங்கே பார்க்கிறோம், ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு, உங்களுடைய கண்ணீரெல்லாம் துடைச்சி இந்த நாட்களில் உங்கள் பூமியில் ஒரு நிந்தை, எப்படிப்பட்ட நிந்தையாக இருந்தாலும் அந்த நிந்தையை முற்றிலுமாய் நான் நீக்கி போடுவேன். அந்த நிந்தை உன்னை விட்டு முற்றிலுமாய் நீங்க போகிறது. யாரெல்லாம் உன்னை ஏளனமாய் பேசினார்களோ, யாரெல்லாம் உன்னை அற்பமாய் எண்ணினார்களோ, யாரெல்லாம் உன்னை கண்ணீர் வடிக்க வைத்தார்களோ அவர்கள் மத்தியில் தேவன் உன் நிந்தையை மாற்றி போட போகிறார். அந்த நிந்தை முற்றிலுமாய் மாறப்போகிறது. உன்னை அற்பமாய் நினைத்த ஜனங்கள் மத்தியில் கர்த்தர் உன் தலையை உயர்த்த போகிறார். உன் சகோதர சகோதரிகள் மத்தியில் உன்னை அற்பமாய் எண்ணுகிறார்களா? நீ கவலைப்படவே படாத. ஆண்டவர் இன்றைக்கு நிந்தை மாற்ற போகிறார். அவங்க நிந்திக்கிற நேரத்தில் அவங்க கண்ணிலேருந்து கண்ணீர் பொலப்பலன்னு வடியுது இல்லையா? அதெல்லாம் அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு இல்லையா? அதனால தான் அவர் சொல்கிறாரு, உன் முகத்தில் இருக்க கண்ணீரெல்லாம் நான் துடைக்க போகிறேன். உன் பூமியில் இருக்க எல்லா நிந்தையும் உன்னை விட்டு என்ன செய்ய போகிறேன், முற்றிலுமாய் நீக்கி போடு என்று சொல்கிறாரு. நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? ஏன் கலங்குறீங்க? உங்களை படைத்தவர், உங்களை உருவாக்கினவர் உங்களோடு கூட இருக்கிறபடியினால இந்த நாட்டில் எல்லா நிந்தனைகளையும் உங்களை விட்டு மாற்றிப்படுவார். கடன் பிரச்சனை நிமித்தம் நிந்திக்கப்படுகிறாயா? கற்பத்தின் கனி இல்லாதபடி நான் நிந்திக்கப்படுகிறாயா? திருமண காரியத்தில் இருக்கிற தடைகள் நிமித்தம் நிந்திக்கப்படுகிறாயா? ஒரு தொழில் இல்லாத நிமித்தம் நிந்திக்கப்படுகிறாயா? எல்லா காரியத்தையும் நான் செய்து முடிச்சிருக்கிறேன், நான் நன்மையானதே செய்திருக்கிறேன், ஆனால் எனக்கு தீமையே நடந்து கொண்டு இருக்கிறதே, நான் நன்மையை செய்து இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்து விட்டேனே, இன்றைக்கு என்னை நிந்திக்கிறார்களே என்று சொல்லி நீ அழுது கொண்டு இருக்கிறாயா? ஆண்டவர் உன்னை பார்த்தா சொல்கிறாரு, உன் கண்ணீரை தொடச்சி உன் நிந்தைய இந்த நாளில் என்ன செய்ய போகிறேன், முற்றிலுமாய் மாற பண்ண போகிறேன். பயப்படாதீங்க. அவர் சொல்கிறாருங்க, பூமியிலே இராதபடிக்கு முற்றிலுமாய் நீக்கி போடுவேன். அந்த பூமியிலே இருக்காது. அப்படிப்பட்ட நிந்தனைகளை அவமானங்கள் நீங்கள் சுமந்துக்கிட்டீங்க. ஆனால் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறபடினால உங்கள் நிந்தனையை புரட்டி போட்டு உங்களை ஆசீர்வதித்து அவர் உங்கள் தலையை உயர்த்த போகிறார். ஏன்னா சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோவை அங்கே தூக்கி போட போகும்போது சொன்னாங்க, ஐயோ இந்த 3 பேரும் என்ன செஞ்சிருவாங்க, மறைச்சு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு 7 மடங்கு அங்கே சூளை என்ன செஞ்சுட்டு நெருப்பில் அங்கே எரிந்ததை பார்க்குறோம். ஆனால் தூக்கிட்டு போனவங்களாம் இறந்து போயிட்டாங்க. ஆனால் பாருங்களேன், சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோவோட கூட தேவன் அவர்களோடு கூட இருந்தார். அப்படியே கண்ணீரை துடைத்தார். அவங்க ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுங்க, ஆண்டவர் எங்களை விடுவித்தாலும் சரி விடுவிக்கா விட்டாலும் சரி நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், இந்த சிலையை வணங்க மாட்டோம் அப்படின்னு சொன்னது நிமித்தம் அவர்கள் எல்லாரும் உங்களுக்கு பாச புரியலன்னு கூட நிந்திச்சிருக்கலாம், அவமானப்படுத்தியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல விழாவி ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தை உயர்த்தும்படியாக அத்தனை ஜனங்களுக்கு முன்பாக அவனுடைய தலையை உயர்த்தும்படியான காரியத்தை செய்தார். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட காரியத்தை செய்து கனப்படுத்துவார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. இந்த நாளிலும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கண்ணீரையும் துடைத்து அவருடைய நிந்தனைகளை நீர் மாற்றி போட போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. இந்த நாளிலும் பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஏசப்பா அப்பா, இந்த நாளிலும் உங்களுடைய பிள்ளைகள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறத்தக்கதாக நீர் அனுக்கிரகம் பண்ண போகிற தயவுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.